அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக ஒரு கேள்வி வந்திருக்கிறது என்னவென்று சொன்னால், மரணித்து விட்ட பிறகு மரணித்தவருக்காக தல்கீன் சொல்லிக் கொடுக்கிறார்கள். மரணித்த ஒரு மனிதனுக்கு கபரிலே அடக்கம் செய்து விட்ட பிறகு ஒருவர் வந்து என்ன செய்கிறார், அவருடைய தலைமாட்டிலே அமர்ந்து கொண்டு சொல்லுகிறார், என்னது, யா ஃபுலான் அப்ன ஃபுலான், இன்னாருடைய மகன் இன்னாரே என்று அவரை அழைத்து, நீ அவருக்கு உன்னிடத்தில் 2 மலக்குகள் வருவார்கள், உன்னிடத்தில் கேள்வி கேட்பார்கள், நீ கேட்கறதுக்கெல்லாம் முதல் கேள்வி இப்படி கேட்பார்கள், இப்படி விடை சொல்லு என்று அரபுகளை என்ன செய்வார்கள், தல்கீன் என்று ஒன்று ஓதுகிறார்கள். இந்த தல்கீன் ஓதுவது மார்க்கத்தில் இருக்கிறதா? அப்படி மார்க்கத்தில் அப்படி ஒரு விஷயம் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்திருக்கிறதா? இந்த ஒரு அடிப்படையை நீங்கள் பார்க்க வேண்டும். சிலர் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இருக்கிறது என்பதற்கு என்ன ஆதாரம்? தல்கீன் என்பது என்ன? அதுதான் இங்கு பேசப்பட வேண்டிய செய்தியாகும். தல்கீன் என்பதை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ சஹாபாக்கள் அப்படி ஒரு வழிமுறையை காட்டவில்லை. மரணித்தவர்களுக்கு கேள்விக்கு பதில் சொல்லிக் கொடுப்பது. உதாரணமாக கபருடைய வாழ்க்கை என்பது எப்படிப்பட்ட வாழ்க்கை? இது நம்முடைய சமுதாயத்தவர்கள். ஒரு மனிதன் தொழுகை இல்லாமல் இருக்கிறான். அவன் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றவும் இல்லை, இஸ்லாத்துடைய கடமைகளை செய்யவும் இல்லை, ஹயாத்தோடு இருக்கும் போது எந்த ஒரு அம்சத்தையும் செய்யவில்லை. உயிரோடு இருக்கும் பொழுது பாங்கு சத்தம் கேட்கிறது, காதுகளை துளைத்து கொண்டு சென்றது. ஒரு நாள் 2 நாளா 60 வருடம் உலகத்திலே வாழ்ந்து விட்டு தொழுகை இல்லாமல் மரணிக்கிறான். கொண்டு போய் கபரில வைத்தவுடன் என்ன செய்வார்கள்? வலது காதிலே பாங்கு, இடது காதிலே இகாமத் சொல்லி, என்னமோ இவர் பெரிய உலகத்திலே பெரிய வணக்கவாளியா இருந்தது போன்று அவரை ஆரம்பித்து வைப்பார்கள். உலகத்தில் சொன்ன பாங்கு ஹயாத்தோடு இருக்கும் பொழுதே கேட்டும் தொழாத மனிதன், தொழுகைக்கு செல்லாத மனிதன். இந்த மனிதனை கபரிலே வைத்த பிறகு பாங்கு சொல்லி என்ன பிரயோசனம், இகாமத் சொல்லி என்ன பிரயோசனம்? அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் செய்தார்கள்? அப்படி ஒன்று செய்யவில்லை. அடுத்தது என்ன செய்கிறார்கள்? தல்கீன். அடக்கி முடிந்த பிறகு தல்கீன் சொல்லிக் கொடுப்பார்கள். நான் ஏற்கனவே தல்கீன் என்றால் என்னவென்று சொல்லி இருக்கிறேன். இது மார்க்கத்தில் இருக்கிறதா? உதாரணமாக பாருங்க, ஒரு மனிதன் ஒரு மாணவன் என்ன செய்கிறான், இந்த உலகத்தில் ஒரு 10 வருடம் படிக்கிறான், 12 வருடம் படிக்கிறான். அரசாங்கம் அவனுக்காக செலவு செய்கிறது, கஷ்டப்பட்டு அவனுடைய புஸ்தகங்களை வாங்கி கொடுக்கிறது, அவனுடைய பாடசாலை ஆசிரியர்களுடைய சம்பளம், எத்தனையோ விஷயங்களை ஒரு மாணவனுக்காக லட்சக்கணக்கான பணத்தை அரசாங்கம் செலவிடுகிறது. செலவு செய்து 12 வருடம் படித்த பிறகு இந்த மாணவன் என்ன செய்கிறான், சாதாரண தரை ஆர்டினரி லெவல் அல்லது அட்வான்ஸ் லெவல் A லெவல் பரீட்சை பரீட்சைக்காக போய் பரீட்சை மண்டபத்தில் இருக்கிற பொழுது ஆசிரியர் பார்க்கிறார், ஆஹா, என்னுடைய அன்பார்ந்த என்னுடைய நேசத்துக்குரிய மாணவன், இவனுக்கு பரீட்சை வந்திருக்கிறது, இவன் சித்தி அடைய வேண்டும் என்று நினைத்து என்ன செய்கிறார், பரீட்சை மண்டபத்துக்கு வெளியில் போய் நின்று கொண்டு, மாணவனே, இன்னாருடைய மகன் இன்னாரே மாணவனே என்று அழைத்து உன்னிடத்தில் முதலாவது கேள்வி கேட்பார்கள், அதுக்கு 3வது விடைக்கு நீ கோடு போட்டு விடு. 2வது கேள்வி கேட்பார்கள், 4வது விடைக்கு கீறிவிடு. 3வது கேள்வி கேட்பார்கள், 1வது விடைக்கு கீறிவிடு என்று சொல்லிக் கொடுக்கிறார். இப்படி ஒரு ஆசிரியர் செய்தால் சமுதாயத்தில் என்ன சொல்வார்கள், ஒரு அயோக்கியத்தனமான வேலை. 10-12 வருஷம் ஒரு மனிதனுக்கு பெரிய, அதாவது ஒரு அவனுக்கு செலவு செய்து அவனை படிக்க வைத்து பரீட்சை நடத்துகிற நேரத்தில் போய் சொல்லிக் கொடுக்கிறானே, கீழ்த்தரமான அயோக்கியத்தனமான வேலை என்று சொல்வார்கள். இதே வேலையை எங்கே மக்கள் செய்கிறார்கள்? படித்தவர்கள் ஆலிம்கள் எங்கே செய்கிறார்கள்? 60 வருடம் அல்லாஹ் அவனை வாழ வைத்து கோடிக்கணக்கான அருட்கொடைகளை கொடுத்து, இந்த உலகத்திலே அவனுக்கு என்னென்னவெல்லாம் கொடுத்து, நபிமார்களை அனுப்பி பெரிய தியாகங்கள் செய்து இந்த இஸ்லாத்தை எல்லாம் கொடுத்து, இவனை இந்த உலகத்திலே முடித்து 60 வருஷம் முடித்து அல்லாஹ்வுடைய பரீட்சை மண்டபம், டெஸ்ட் ஹாலுக்கு அல்லாஹ் தஆலா அழைக்கிறான். கபரிலே கொண்டு வந்து வைத்து முன்கர் நக்கீர் என்ற மலக்குகளை கொண்டு வந்து விசாரணை நடக்கிறது. என்ன கேட்பார்கள்? மன் ரப்பு, உன்னுடைய ரப்பு யார்? அல்லாஹ்னு சொல்ல வேண்டும். ஒமாதீன, உன்னுடைய மார்க்கம் என்ன சொல்ல வேண்டும். உன்னுடைய வழிகாட்டியார் குர்ஆன் சொல்ல வேண்டும். அப்ப இவனிடத்திலே கேள்வி நடக்கிறது. மௌலவி என்ன செய்கிறார்? மார்க்கம் தெரிஞ்சவர் என்ன செய்கிறார்கள்? என்னுடைய அருவார்ந்த என்னுடைய நண்பர், நேசர், ஊற்றத்துக்குரியவர் என்ன செய்கிறார்? கபரிலே விசாரிக்கப்படுகிறார், சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று 60 வருஷம் அல்லாஹ் உலகத்திலே வாழ வைத்து அவனுக்கு பரீட்சை நடத்துகிறான். பரீட்சை கூடத்துக்கு வழியில் நின்று கொண்டு, இன்னாருடைய மகன் நாரே யத்தியானிக்கல் மலக்கானில் கரீமானில் ஆதிமான், சங்கை மிக்க
பெரிய 2 மலக்குகள் உன்னிடத்தில் வருவார்கள். ஃபயுஜ்லிசானிக, உன்னை எழுப்பி அமர வைப்பார்கள். ஃபயகூலானி ஃபயஸ்அலானிக, உன்னிடத்தில் கேட்பார்கள். மன் ரப்புக், உன்னுடைய ரப்பு யாருன்னு கேட்பார்கள். ஃபகுல் ரப்பி அல்லாஹ், நீ என்ன சொல்ல வேண்டும்? என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லு. இவர் கேள்விக்கு பதில் சொல்லிக் கொடுக்கிறார். அப்ப உலக வழக்கிலேயே அயோக்கியத்தனமான வேலை என்று சொல்லுகிறீர்கள். அல்லாஹ் பரீட்சை நடத்துகிறார், வெளியில் வந்து தல்கீன் சொல்லிக் கொடுக்கிறார். இதற்கு பேர் தல்கீன். இது ஏற்றுக்கொள்ள முடியுமா? அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னக லா துஸ்மிஉல் மௌதா, நபியே மரணித்தவர்களுக்கு உன்னால் கேட்க வைக்க முடியாது. வமா அன்த பிமுஸ்மிஇன் மன் ஃபில் குபூர், மரணித்தவர்களை கபரில் இருப்பவர்களுக்கு உன்னால் செவிமடுக்க வைக்க முடியாது. அல்லாஹ் தெளிவாக நபி அவர்களை பார்த்து சொல்லுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப மரணித்து விட்ட மனிதனுக்கு வெளியில் நின்று தல்கீன் சொல்லிக் கொடுக்கிறேன் என்ற பேரில் கேள்வி கணக்குக்கு பதில் சொல்லிக் கொடுக்கிறார்களே, கபுரி என்பது ஒரு விளையாட்டா? இவர்கள் சொன்னால் அவர்கள் கேட்டு பதில் சொல்வார்களா? இதற்கு 60 வருடம் அல்லாஹ் உலகத்தில் வாழ வைத்தான். மலக்குகள் சாதாரணமானவர்களா? அல்லாஹ்வுடைய தூதரை ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு தொழுகையிலும் பாதுகாப்புனார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கபர், யா அல்லாஹ் கபருடைய வேதனையிலிருந்து உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். கபருடைய வேதனையிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாவல் தேடினார்கள். நாங்கள் வெளியிலிருந்து தல்கீன் என்ற பெயரில் என்று சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். எனவே இது நடைமுறை சாத்தியமா? அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய சஃபா மலையில் நின்று கொண்டு தன்னுடைய குடும்பத்தை அழைத்தார்கள். பனு ஹாஷிம், பனு முத்தலிப், இல்ல ஃபாத்திமா, தன்னுடைய மகள், சொந்த மகள் ஃபாத்திமாவை கூட அழைத்தார்கள். அழைத்து சொன்னார்கள், யா ஃபாத்திமத்த பின்த் முஹம்மத், முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமாவே, அன்கைதி நஃப்ஸகி மினன் நார், நரகத்திலிருந்து உன்னை நீ காப்பாற்றிக் கொள். ஃபஇன்னி லா உக்னி அன்கி மினல்லாஹி ஷைஆ, அல்லாஹ்வுடைய விசாரணை மன்றம், அல்லாஹ்வுடைய விசாரணை மன்றம் மறுமை நாளில் உனக்கு நான் எந்த ஒரு பயனும் அளிக்க முடியாது. என்னுடைய சொந்த மகள், என்னுடைய ஈரல் கொழுந்து அருமை ஃபாத்திமாவை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? உன்னை நீ நரகத்திலிருந்து காப்பாற்றிக்கொள். இன்னொரு இடத்துல சொன்னார்கள், இத்தகின்னார் வலவ் பிஷிக்கி தம்ரா, ஒரு பேரிச்சம்பழ துண்டியாவது நீ உன்னுடைய கரத்தினால் கொடுத்து நரகத்திலிருந்து உன்னை நீ காப்பாற்றிக்கொள். மரணித்த பிறகு மாடறுத்து கத்தம் கொடுத்து அல்லாஹ்வுக்கு லஞ்சம் கொடுப்பது போன்று ஏமாத்தலாம் என்று நினைக்காதீர்கள். ஹயாத்தோடு இருக்கும் பொழுது நீங்கள் கொடுக்கின்ற ஒரு பேரிச்சம்பழ துண்டு உங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றும் என்று சொல்லுகிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இந்த மரணித்தவர்களுக்கு தல்கீன் சொல்லிக் கொடுப்பது என்பது அப்படி ஒரு வழிமுறை அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் இல்லை. அது உலக வழக்கில் கூட ஒரு அயோக்கியத்தனமான வேலை. மரணித்து விட்டால் மரணித்த அந்த சபைக்கு வந்திருப்பவர்களுக்கு ஒரு போதனை செய்வது மார்க்கத்தில் இருக்கிறதே தவிர, மரணித்தவனுக்கு கேள்வி கணக்குக்கு பதில் சொல்லிக் கொடுப்பது அது மார்க்கத்தில் இல்லாதது. அவனுக்கு கேட்க வைக்கவும் முடியாது. அவன் அந்த விசாரணை நேரத்தில் அவன் எழுப்புகின்ற சத்தம் பயங்கரமான சத்தம் அவன் எழுப்புவான். எனவே அந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக் கொடுப்பது என்பது இது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு தவறான சிந்தனை என்பதை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே விளங்கிக் கொள்ள வேண்டும்.